ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்த 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 20 ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் கொடுக்கப்பட்டவைகளுள் எது சந்தையிடுகை கலவையின் முக்கிய கூறு? சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை. செகண்ட் ஒன், டேஸ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். தேர்ட் ஒன், சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? இதற்கான சரியான விடை வந்து மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது ஃபோர்த் ஒன், நுகர்வோரியல் என்னும் சொல் தோன்றிய ஆண்டு 1960. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கிய வாணிப சூழல்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா நல்லது மற்றும் கெட்டது, அதாவது குட் அண்ட் பேட். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஸ் அவர், மேலே உள்ள அனைத்தும். அடுத்து 7, நிறுமச் சட்டம் 2013 படி நிறுவனத்தில் கூட்டப்படும் பங்குதார் கூட்டத்தில் இடம்பெறாத கூட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழு கூட்டம். எய்த் ஒன், கீழ் குறிப்பிட்டுள்ள பணிகளில் எது வணிக பணியை சார்ந்தது அல்ல? கணக்கியல் பணி. அடுத்தது வினா எண் 9, நாட்டில் டேஸ் பங்கு சந்தைகள் உள்ளன? 21. 10, ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எது? நுகரும் உரிமை. அடுத்து 11, ஒரு 2ஆம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை. அடுத்து வினா எண் 12, மாற்று முறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 6 எதை பற்றி இயம்புகிறது? காசோலை. 13, டேஸ் உதவியால் அதிகாரப் பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது? குறியிலக்கு மேலாண்மை. அடுத்தது வினா எண் 14, டேஸ் இதுவே உலகின் பழமையான பங்கு சந்தையாகும்? ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை. அடுத்து வினா எண் 15, கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வினா எண் 16, பணிமாற்றம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வழக்கமாகும்? சரியான விடை புறவிழா. வினா எண் 17, சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டமாற்று முறை. அடுத்து வினா எண் 18, அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் டெய்லர்? வினா எண் 19, தேர்வு பொதுவாக ஒரு டேஸ் செயலாக கருதப்படுகிறது? எதிர்மறை. வினா எண் 20, பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது டேஸ் ஆகும்? தாராளமயமாக்கல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.